எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம ஆக்டர் கார்த்தி அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி கைதி. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த படம் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமாவில் முன்னணி இடத்துல இருந்த தளபதி விஜய் அவருடைய படத்து கூட இந்த படத்தை கிளாஷ் விட்டிருந்தாலும் அந்த படத்தை விடவே இந்த படத்துடைய ரிப்போர்ட் என்னமோ தாறுமாறாக இருந்தது. அதாவது பிகில் படத்துக்கு மித்து ரிவ்யூ தான் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. என்னதான் கலவையான விமர்சனம் இருந்தாலும் பிகில் படம் வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் ரெண்டு படத்தோடைய கிளாஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக ரிப்போர்ட் வந்த படம் தான் அது கைதி மட்டும்தான். இந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி அப்பயே சொல்லிட்டாங்க. எப்போதான்டா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி எல்சியூ லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி தமிழ் சினிமாவில் வேற லெவலில் சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறமா அவர் விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து இந்த கைதி 2க்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கேட்டாடிச்சு. கண்டிப்பாக இந்த கைதி 2 வெளியாகும் போது நம்ம கார்த்திக் கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெக்கார்டு அந்த படம் பண்ணும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் லியோ நம்ம அவருமே இந்த எல்சிக்குள்ளே வந்துட்டார். ஆனால் அவர் இருக்காரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த கைதி 2 எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ தான் வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். லைனப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இதுக்கிடையில் நம்ம ரஜினி அவர்கள் எனக்கு ஒரு படத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி அவரே ரிக்வஸ்ட் பண்ணதுனால லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கைதி 2 பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காப்புல. அந்த விஷயத்தை ஆக்டர் கார்த்தி அவர்களே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்த வருடம் டெல்லி வராரு. அதாவது டெல்லி இஸ் பேக், நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது கைதி 2 அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த கார்த்தியே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்போதைக்கு சொல்லியிருக்காப்புல. இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பேச்சாக போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தையே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி வரப்போகிறாரு, ரோலக்ஸ் கூட மோத போகிறாரு அப்படின்ற மாதிரி. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கைதி 2 அப்படின்றது அடைக்கலம் கேங் கூட சண்டை போடுற மாதிரி மட்டுமே இருக்குமே தவிர ரோலக்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி கண்டிப்பாக அந்த படத்தில் எந்த ஒரு காட்சியும் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் மார்வலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனஸ் கூட எந்த படத்துலையுமே யாருமே ஃபைட் போட்டிருக்க மாட்டாங்க. இன்ஃபினிட்டி வார் அதுக்கடுத்து எண்டு கேமில் தான் நம்ம தேனஸ் கூட எல்லாரும் ஃபைட் போட்டிருப்பாங்களே தவிர மீதி எல்லா படங்களிலும் போஸ்ட் கிரெடிட் சீனில் அவர் கொண்டு வந்து பயங்கரமாக பில்டப் ஏற்றுவாங்களே தவிர எந்த ஒரு படத்துலையுமே நம்ம தேனஸ் கூட யாரும் ஃபைட் போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பேட்டர்னால் தான் இந்த படமும் இருக்குது. மேபி இந்த கைதி 2ல் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம டெல்லியும் ரோலக்ஸும் மீட் பண்ணுற மாதிரி எதனா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்களே தவிர ரெண்டு பேரும் ஃபைட் போடுற மாதிரி அந்த விஷயமும் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனால் அடுத்த வருடம் கன்ஃபார்மாக 100% எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கைதி 2 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.